Hello friends, welcome back to my channel Top 10 Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல சிம்பிளா ஒரு வாழைப்பூ வச்சு ஒரு பொரியல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கடாய் வச்சு கடாய் காஞ்சதுக்கு அப்புறமா நம்மளோட குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லாவே பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த நேரத்தில் நீட்டமாக கீறி வச்சுருந்த 2 பச்சை மிளகாவை இந்த டைமில் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கைக்கொத்து நிறைய கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 3-4 பூண்டு பல்ல தட்டி வச்சுருந்தோம், அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சுருந்தோம், அதையும் சேர்த்துக்கலாம். வாழைப்பூ நம்ம எப்போவுமே வீட்டில் நார்மலாக அரியிற மாதிரி நடுவில் இருக்கிற அந்த நரம்பை எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருந்ததை தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா 1-2 நிமிஷம் அதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். வாழைப்பூ பார்த்திங்கன்னா அதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. வயிற்றுக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. முக்கியமாக இந்த அல்சர் எல்லாம் வருது இல்லை, அதுக்கெல்லாம் இது ரொம்ப ஒரு பெரிய ரெமடியாக இருக்கும். இது அறியறதுக்கு மட்டும்தான் சின்ன வேலைப்பாடு. அதை நடுவில் இருக்கிற அந்த நரம்பை ரிமூவ் பண்ணிவிட்டு அறியறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமான வேலை. அதை பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸி. ஸோ இப்போ பாருங்கள், நல்லா சுருங்கி வந்துருச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த நேரத்தில், அதாவது அந்த வாழைப்பூ சுருண்டு வருதில்ல, அந்த நேரத்தில் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம என் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். கடைசியாக துவரம்பருப்பு கொஞ்சமாக பாயில் பண்ணி வச்சுருந்ததையும் கூடவே தேங்காய் துருவல் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எப்போவுமே தேங்காய் துருவலும் பருப்பும் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஃப்ளேமில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் போட்டு 2 திருப்பி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த ஹீட்லேயே அது நல்லா பூ மாதிரி மலர்ந்துடும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு உங்கள் எல்லோரையும் திரும்பவும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.